ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 126. இன்னைக்கு என்னோட ஃபுல் டே. ஸோ பேக் அண்ட் பை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணி நம்ம என்னென்ன ப்ரோக்ரஸிவாக ஓவர்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை நம்ம பக்காவாக பிளான் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் வரும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்கிறபோது புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ புரோட்டீன் இன் த சென்ஸ் நான் இப்போதைக்கு ப்ரோட்டீன்ஸ்னு என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்துப்பேன். ஸோ பன்னீர்லேயே ஹை ப்ரோட்டீன் பன்னீர்னு இப்போது நிறைய பிராண்ட்ஸில் விற்கிறாங்க. ஸோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ சிக்கன் அண்ட் எக்ஸ், அப்புறம் ஏதாவது பல்சஸ் நம்ம பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்றது என்னோட ப்ரோட்டீன் கோல்ஸில் இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வே ப்ரோட்டீன் பக்கம் போகலை. ஸோ இந்த ஹோல் ஃபுட்ஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நான் ஃபுட்லேருந்து மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் சிக்கன்லையும் எக்ஸ்லையும் என்னால் போட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சோயா ட்ரை பண்ணலாம். ஸோ சோயாலேயே நான் வந்து சோயா ப்ரோட்டீன் பவுடர் மாதிரியே மேக் பண்ணி பண்ணியிருந்தேன். ஸோ அது வேணும்னா எனக்கு ப்ரோட்டீன் பவுடர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நானே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸும் சரி காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ சிக்கனுமே ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதில் நான் என்னால் ஒரு நாளில் இவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நானுமே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். யாராவது நம்மள ஒரு ஃபுல் டைமாக நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. நம்ம ஃபிட்னஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம எந்த ஒர்க்கும் போகாமல் இதே ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த யோசனை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு நாள் ரியாலிட்டியாக ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்து நான் ஓட்ஸும் ஃபிக்கும் போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸும் கேரட்ஸும் எடுத்து சாப்பிட்ருந்தேன். ஸோ என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுவாக தான் இருந்தது. லஞ்சுக்கு நான் எப்போதும் சாப்பிட்ற மாதிரி ரைஸ், சிக்கன் ப்ளஸ் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். ஸோ அது பேலன்ஸ்டாக சாப்பிட்டு முடித்தேன். ஸோ யூசுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை குக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது லஞ்சுக்கும் நைட்டு வந்து சிக்கனை வந்து நான் அது மிச்சம் இருக்க சிக்கனை வந்து பிரெட் ஸ்லைசஸோட வச்சு சாப்பிடுவேன். இல்லாட்டி ஏதாவது டிஃபன் இருந்ததுன்னா அதோட வச்சு சாப்பிட்டுட்டு அந்த டே முடிச்சிடுவேன். ஸோ ரைஸ் நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டோட ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு. எப்போதுமே நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் நம்ம பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும். ஸோ அந்த பெஸ்ட் வெர்ஷன் நீங்கள் வருவீங்க. ஆல் தி பெஸ்ட்.